தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து ஊரடங்கு நம்மளில் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் இந்த நேரலை வழியாக நம்முடைய ஆராதனைகளை ஒளிபரப்புவதற்கு நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்கள் இல்லங்களிலேயே இருந்து எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். ஆலயத்திலே வந்து உம்மை வழிபட முடியவில்லை என்றாலும் இல்லங்களை ஆண்டவரே ஆலயங்களாக மாற்றி இல்லங்களிலே இருந்து உம்மை வழிபடவும், தொடர்ந்து ஆண்டவரே உம்மோடு எங்களுக்கு இருக்கின்ற அன்புறவையும் ஐக்கியத்தையும் பலப்படுத்தி கொள்ளவும் நீர் கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய மகிமையை நாங்கள் உணரும்படி உதவி செய்தாலும் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து தொடர்ந்து உம்மை பற்றி வாழ பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு துவக்கமாகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் இருக்கின்ற இடங்களில் இருந்து கொண்டே கீர்த்தனைகளில் 163வது கீர்த்தனை, விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலை பாடுவோம். மூன்றாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பக்கம் 21. நாம் கடவுளை தொழுவோம்,
கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும். வாருங்கள், அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற்பவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கும் மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நேர் புறக்கணியேர். வருந்தி உழைத்து பாரும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தள்ளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவங்களை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். தொடர்ந்து ஜெப நிலையில இருந்து நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை பொருந்தின கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோமாக. உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கள் உள்ளங்களை திறந்து தங்கள் பாவங்களை ஊற்றுகின்ற ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் அன்புள்ளவராகவும் கிருபை இரக்கம் உள்ளவராகவும் இருந்து அவர்களுக்கு தங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்ற உறுதியோடு முதலாம் பாவரிக்க ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியள்ளும். என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் வர சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும்
என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது. நீங்கள் கேட்டிருந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்லுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது என்றார் என்பதே. அன்புக்குரிய தூய ஆவியானவர் ஆலய இறைமக்களே, இந்த ஆராதனையை காணொளியில் கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்றைக்கு கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் இல்லங்களிலே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நிலையை நாம் கடவுளோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்வாக மாற்றி அமைத்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை பெரிது, அவர் இரக்கம் பெரிது. அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்ற கிறிஸ்துவினுடைய உண்மை பண்புகளை நாம் உணர்ந்து நாமும் கடவுளை நேசிக்கவும் நம் உடன் சகோதர சகோதரிகளை நேசிக்கவும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா நமக்கு உணர்த்தி இருக்கின்ற உண்மையும் அதுதான். இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் நாம் வகித்தாலும் கூட நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு முன்பாக சமம் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து யாரும் தங்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இது அதிகாரங்களில் இருப்போரையும் ஏழை எளிய மக்களையும் கூட பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் எழுதிய இந்த முதல் திருமுகம்
உண்மையிலேயே அன்றைக்கு இருந்த சமூகம் கிறிஸ்துவை புரிந்து கொண்டிருந்த தவறான நோக்கங்களிலிருந்து கிறிஸ்துவை பற்றிய ஒரு சிறப்பான தெளிவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு இருளாக இருந்த காரியங்களை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டி அவர்கள் சிறப்புமிக்க பிள்ளைகளாக வாழ்வதற்கு இது நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய திருப்பணிகளையும் அவர் உலகின் மீது கொண்டிருந்த அன்பையும் தெளிவாக புரிந்து கொள்ள இது நம்மை அழைக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பகுதி உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு பகுதி. இது ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட பகுதி. யோவான் தன்னுடைய முதுமையிலே தன்னுடைய முதிர்ந்த அனுபவங்களோடு எழுதிய ஒரு திருமறை பகுதி. ஆகவே இதை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே நம்முடைய தியானத்திற்கென்று இந்த பகுதியை நான் தெரிந்து கொண்டேன். இதில் முதல் 2 வசனங்கள் மிக சிறப்பானது. இங்கே யோவான் சொல்லுகின்றார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே என்று சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, யோவான் தன்னுடைய மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது இங்கே நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதை மீண்டுமாக வலியுறுத்துகின்றார். அதற்கு அடிப்படை காரணம் பாவம் அல்லது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர் மரிக்க வேண்டும் என்பது நியதி. ஆனால் நம்முடைய பாவங்களை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து நமக்காக ஆண்டவர் மரித்தார். ஆகவே நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை தந்திருக்கின்றார் என்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்யாதவாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக சிறப்பானது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். பாவம் செய்வது என்பது அது ஒரு செயலாக மட்டும் அதை நாம் புரிந்து கொள்ளாமல், அதே நேரத்திலே நம்முடைய சிந்தனைகளிலே நாம் நினைக்கின்ற தவறான கருத்துக்கள் அல்லது பிறர் மீது அன்பு காட்டாத நிலை, வெறுப்பது, இப்படிப்பட்டவைகள் பாவம் என்பதை இங்கே யோவான் மிக சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றவர்களாக இருப்போம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே இங்கே யோவான் சொல்லுகின்றார் 3வது வாக்கியம், அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை
கடைபிடிக்காதோர் பொய்யர். இங்கே தன்னுடைய சமூகத்தினருக்கு அவர் எழுதுகின்ற மிக சிறப்பான அறிவுரைகள் இது. பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை பின்பற்றுகின்றோம், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவருடைய திருவசனங்களை வாசிக்கின்றோம், ஜெபிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் பல நேரங்களிலே நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை வெறுத்து கொண்டு அவர்களிடத்தில் அன்பு பாராட்டாமல் இருக்கின்ற ஒரு நிலையை இங்கே மிக அருமையாக தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே நாம் அவற்றை கடைபிடிக்காமல் இருந்தால் நாம் பொய்யர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். பொய்யர் என்று சொல்லுகின்ற பொழுது சாத்தான் கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன, சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன். ஆகவே நாம் அவனைப் போல பொய்யர்களாக மாறுகின்ற பொழுது அவனுடைய கூட்டத்தில் ஒருவராக நாம் மாறிப்போகின்றோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பான ஒன்று. அதே நேரத்திலே கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களிடம் கடவுளின் அன்பு நிறைவாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளுதல் சிறப்பு. அதைதான் 5வது வாக்கியத்திலே சொல்லுகின்றார். அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அன்புக்குரிய இறைமக்களே, கடவுளின் அன்பு நம்மிலே நிறைவு பெற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய திருவசனங்களை நாம் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதை தான் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்றார். ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அன்பிலே நிறைவடைகின்ற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவரில் அன்பு கூறுகின்ற நாம் நிச்சயமாக அவரோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உறுதிப்பாட்டை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பானது. ஆகவே இன்றைக்கு உண்மையிலேயே நான் கடவுளில் அன்பு கூறுகிறேன் என்றால், அவரோடு இணைந்தவனாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை பெற்று தொடர்ந்து கடவுள் நமக்கு காட்டிச் சென்ற வழிகளிலே நாம் நடக்க, கிறிஸ்துவின் சிந்தையை நாம் நம்மிலே பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே 7வது வாக்கியத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், புதிய கட்டளையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, அது புதியது அல்ல, பழைய கட்டளைதான் என்று சுட்டிக்காட்டுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இங்கே ஒரு புதிய கட்டளையை நமக்கு தருகின்றார். அது பழையதுதான், ஆனாலும் அதை நான் புதிதாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே இந்த புதிய கட்டளை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது சிறப்பு. இங்கே சொல்லுகின்றார் தொடர் வசனத்திலே, புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஆகவே புதிய கட்டளை என்பது கிறிஸ்துவிலே இருந்த அந்த நற்செயல்கள், நற்பண்புகள், நற்குணங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்விலும் அது விளங்குகின்ற பொழுது அது புதிய கட்டளையாக அது வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பு. ஆகவே பழைய கட்டளை என்பது நாம் கடவுளிடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் காட்டுகின்ற அன்பு.
அதே போன்று புதிய கட்டளை என்பது தியாகத்துடன் கூடிய அன்பு. அதை தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவை தியாகத்தின் மூலமாக அந்த அன்பை நமக்கு வெளிக்காட்டினார். அதுபோன்று இந்த புதிய வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகின்ற அனைவரும் ஆண்டவரை போல தியாக அன்பு கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இங்கே 9, 10, 13வது வசனங்களிலே சுட்டிக்காட்டுகின்றார். ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் சகோதரர் சகோதரிகளை வெறுக்கிறவர் இன்னும் இருளிலே தான் இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஒளியின் பிள்ளைகள். அவர்கள் இந்த உலகத்தை ஒளிர்விக்க வந்தவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் சிறப்பு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு முறை எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே உலகத்தை ஒளிர்விக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது தொடர்ந்து இருளிலே இருக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது சிறப்பு. அதன் அடிப்படையிலே நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு யார்? நான் அவர்களை வெறுக்கின்றவர்களாக இருக்கிறேனா, அல்லது அவர்களிடத்திலே அன்பு பாராட்டுகின்றவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்ளாதோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். தம்முடைய சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். அவர்களை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் என்ற அந்த உண்மையை ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் நமக்காக தம்மையே தியாக பலியாக சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே என்னுடைய பாவ கழுவாயாக ஆண்டவர் செயலாற்றினார். அவரிடத்திலே மன்னிப்பு பெற்ற நான் இன்றைக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையிலேயே கடவுள் கொடுத்த அந்த புதிய கட்டளையாக்கிய தியாக அன்பை வெளிப்படுத்துகின்றவனாக இருக்கிறேனா, அவர்களை வெறுக்கிறவனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து தொடர்ந்து இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் பண்புகளை நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் அவருடைய சிந்தனைகளை நாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டவும் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் நம்முடைய வாழ்வின் மூலமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுக்கின்றவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ளுதல் சிறப்பு. ஆகவே இந்த நாட்களிலே குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்மை ஒழிக்காமல் அவர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் மிக மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக இன்றைக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அநேக மக்களுடைய ஆதங்கம், எங்களுக்கு வாழ்வாதாரங்கள் இல்லாமற் போய்விட்டது, நாங்கள் வீட்டிலே இருந்தால் பசியினால் மடிந்து விடுவோம், வெளியிலே சென்றால் கரோனாவால் மடிந்து விடுவோம் என்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவனாக இவர்களுக்கு என்னுடைய பதில் என்ன என்பதை நாம் எண்ணி பார்ப்பதும், கிறிஸ்துவின் வழியிலே நம்மை நாம் இணைத்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் மிக சிறப்பான ஒன்று. ஆகவே கிறிஸ்துவின் சிலுவை தியாக அன்பை உணர்ந்த நாம் தொடர்ந்து இந்த தியாக அன்பை இந்த சமுதாயத்திலே
புறக்கணிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்திலே பசியிலும் பட்டினியிலும் வாழ்கின்ற மக்களோடும் நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்வோம். கடவுள் நமக்கு துணையாயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம். குறிப்பாக எங்கள் தூய ஆவியானவர் ஆலயத்திற்காக, ஆலயத்தின் இறைமக்கள் அனைவருக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை நீர் பலப்படுத்தும், அவர்களுக்கு உற்ற துணையாயிருந்தள்ளும். உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் உமது பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து ஆண்டவரை கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்று இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் நேசிக்கவும், அவர்களிடத்தில் நாங்கள் அன்பு பாராட்டவும், எங்களுக்கு நீர் அளித்திருக்கின்ற நல்வாழ்வை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அதே போன்று ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அகற்றும், இதனுடைய தாக்கத்தை நீர் முற்றிலுமாக அழிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, இதன் மூலமாக இந்த உலகம் இன்றைக்கு அநேக பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆனால் அதே நேரத்திலே உயிர் விலையேற பெற்றது. அந்த உயிரை நாங்கள் ஆண்டவரே அழித்து விடாமல் தொடர்ந்து காப்பாற்றுகின்றவர்களாக, நேசிக்கின்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மத்திய மாநில அரசுகளுக்காக, இன்னும் மருத்துவர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, இன்னும் வியாபாரிகள் அனைவருக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அதே போன்று இந்த சமூக நல பணிகளிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற அன்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷித்த கிருபை ஆண்டவரே, உமது பிள்ளைகளோடு இருந்து தொடர்ந்து இந்த நற்பணிகளை நாங்கள் இணைந்து செய்ய உம்முடைய தூய ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். இதை குறித்து நாங்கள் கலங்கி கண்ணீர் வடிக்காதபடிக்கு தைரியமாக இருந்து உம்முடைய நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டு தொடர்ந்து இதை நாங்கள் வெற்றி கொள்ள உம்முடைய பேரருளை எங்களுக்கு தாரும். கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோடும், திருச்சபையோடும், திருச்சபை திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வரக்கிடவும் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.